Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Mathematics prepare பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 MCQs ரொம்ப ஷார்ட்டா ஈஸியா சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு Telegram group, WhatsApp சேனல், Insta அக்கவுண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல previous year questions, prescribed books எல்லாமே கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB Maths கான new batch, new test batch ரெண்டுமே 14th April தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். 14th April 2025 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு புதுசா batch ஆரம்பிக்கிறேன். PGTRB complete கோர்ஸ் இருக்கு, டெஸ்ட் batch இருக்கு. எது வேணும்னாலும் இங்க தனித்தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்குங்கிறத என்னுடைய ஷார்ட்ஸ்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸும் கிளாஸஸ் டீடைல்ஸும் எப்படி இருக்குங்கிறது நாளை கழிச்சு வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல டீடைல்டா சொல்ல போறேன். அதனால நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோவும் பார்த்துட்டு நீங்க கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே நிறைய ஷார்ட்கட்ஸ் நிறைய இதுல டெஸ்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், MCQs எல்லாமே ஹார்ட் காப்பியா கொடுத்துருவேன். நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வின் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, PGTRB பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் படிச்சுட்டு பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ரிவிஷனுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ரொம்ப லாங் டைம் ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், PGTRB அச்சீவ் பண்ண முடியும். இது போக CSIR நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நான் அதே நாள்ல ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நீங்க 2 பேட்ச் சேர்ந்து கம்பைண்டா கூட ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும் இன்னொரு பேட்சுக்கு. அதனால 2 பேட்சும் சேர்ந்து கம்பைண்டா வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம், கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம் எப்படி இருக்கும்? கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, kernel f is equal to f of x such that x such that f of x equal to e bar. அதாவது g ல இருந்து f நம்ம g ல இருந்து g பார்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருந்தோம்னா, இங்க உள்ள ஐடென்டி எலிமெண்ட்டை e ன்னு எடுத்துக்கிறோம், இங்க உள்ள ஐடென்டி எலிமெண்ட்டை e பார்னு எடுத்துக்கிறோம். அதாவது கோடொமைன்ல எதெல்லாம் ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அந்த எலிமெண்ட்ஸ் உடைய கலெக்ஷனை தான் நம்ம கர்னல்னு சொல்றோம். இந்த ஐடென்டி எலிமெண்ட்டை சொல்லல, எந்த எலிமெண்ட்ஸ் ஐடென்டிக்கு மேப் ஆகுதோ அதனுடைய கலெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், கர்னல்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். 3லயும் நம்ம ரொம்ப தெளிவா அதை அப்சர்வ் பண்ண முடியும். டொமைன் z, பிளஸ், இங்க ஆபரேஷன் என்னது பிளஸ், இங்க பாருங்க ஆர் ஸ்டார் டாட். அப்போ கோடொமைன்ல உள்ள ஐடென்டி என்னது, கோடொமைன்ல உள்ள ஐடென்டி என்னது 1. அப்படிதானா? அப்ப எந்த எலிமெண்ட் எல்லாம் 1க்கு மேப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த எலிமெண்ட் எல்லாம் 1க்கு மேப் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு பாருங்க. f of x is equal to 2 power x. ரொம்ப ஈஸி. anything to the power 0 is 1. அப்போ f of 0 is equal to 2 power 0 which is equal to 1. அப்ப 0ங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கோடொமைன்ல உள்ள ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு என்ன செய்திருக்கு, மேப் ஆயிருக்கு. அப்போ f கர்னல் f ஈக்குவல் டு என்னதுதான், சிங்கிள்டன் 0. 0ங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் 2 பவர் 0. 0ங்கிற ஒரு எலிமெண்ட் தான் எங்க மேப் ஆயிருக்கு, ஐடென்டி எலிமெண்ட் 1க்கு மேப் ஆயிருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் இருக்கா டாட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பிளஸ் இருந்ததுன்னா 0 ஐடென்டி எலிமெண்ட், டாட் இருந்ததுன்னா 1 ஐடென்டி எலிமெண்ட். இங்க ஆர் ஸ்டார் டாட். ஆர் ஸ்டார் எதை மீன் பண்ணுதுன்னா நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் மீன் பண்ணுது, நான் ஜீரோ ரியல். அப்ப 0 மட்டும்தான் என்ன செய்யுது, 1க்கு மேப் ஆகுது. அப்ப கர்னல் f எவ்வளவு, சிங்கிள்டன் 0. சரிங்களா? இதே மாதிரி நிறைய MCQs ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க.
அடுத்தது பாருங்க z, பிளஸ். கோடமைன்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. கோடமைன்ல z, பிளஸ். அப்ப கோடமைன்ல உள்ள ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? 0. கோடமைனோட ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸ் என்னது? 0. அப்ப எந்த எலிமெண்ட் எல்லாம் 0க்கு மேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். f of x is equal to என்னது? 2x. அப்போ f of 0 is equal to 2 into 0. f of 0 என்னது? 2 into 0. அப்ப equal to என்னது? 0. மற்றபடி எந்த வேல்யூ கொடுத்தாலும் 0 வரவே செய்யாது. அப்படின்னா இதுலயும் நம்மளுக்கு என்னதுதான்? கர்னல் f equal to singleton 0 தான். இதுலயும் கர்னல் f என்னது? singleton 0. சரிதானா? நெக்ஸ்ட் பாருங்க கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அதே மாதிரி கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம். இங்க பாருங்க r plus gamma dot. r plus gamma dot. அப்ப இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? 1. ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? 1. எதெல்லாம் 1க்கு மேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. f of x is equal to modulus of x. f of x is equal to என்னது? modulus of x. அப்போ f of 1 equal to modulus of 1 equal to 1. f of minus 1 equal to modulus of minus 1 equal to 1. அப்ப எந்த எலிமெண்ட் எல்லாம் 1க்கு மேப் ஆகுது? எந்த எலிமெண்ட் எல்லாம் 1க்கு மேப் ஆகுது? 1 minus 1 ரெண்டு எலிமெண்ட்ஸும் எங்க மேப் ஆயிருக்கு? ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு 1க்கு மேப் ஆயிருக்கு. அப்படின்னா கர்னல் f என்ன வரும்? 1, minus 1. கர்னல் f என்னது? 1, minus 1. சரிதானா? அப்ப இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கர்னல்னா என்ன டெஃபினிஷன்லாம் படிச்சிருக்கோம். ஆனா அந்த கர்னல் எஃப் எப்படி கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கான்செப்ட்ஸை இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தியரியா படிக்கிறத விட நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த கான்செப்ட்ஸை நம்ம கரெக்டா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்மளால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ண முடியறது ஒரு பக்கம், கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா புரியுறது இன்னொரு பக்கம். சரிதானா? அதனால நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபெமிலியர் ஆகும். கர்னல் எஃப்க்கு டெஃபினிஷன் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்படி ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது கர்னல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவை ஏற்படுத்தும். கர்னல்னா என்னது? கோடமைன்ல எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிட்டிக்கு மேப் ஆயிருக்கு அந்த எலிமெண்ட்ஸ் உடைய கலெக்ஷனை தான் நம்ம கர்னல் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்க்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் நியூ பேட்ச் 14th April 2025 புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு நம்ம யூஸ்வலா புத்தாண்டு அப்படின்ன உடனே ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்துட்டு நான் இதை அச்சீவ் பண்ணியே தீர்வேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அப்படின்னு நம்ம யூஸ்வலா பழகிருப்போம். ஒரு மாற்றாக இந்த வருஷம் நம்ம வந்து புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நான் இந்த வருஷம் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிச்சயமா அச்சீவ் பண்ணுவேன். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, சிஎஸ்ஐஆர்நெட், பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸ் 14th April அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்